Welcome to Nidhi Embroidery. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிசைன் ஒரு கிராண்ட் டிசைன். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம இப்ப போட போறோம். சாரியோட ரைட் சைடு நம்ம போட்டுட்டு இருக்கோம். 6 strands thread எடுத்துர்க்கேன். நீடில் நம்பர் 8 எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு ஒரு clothல லாக் பண்ணிரலாம். தென் திருப்பி ஒரு தடவை செயின் போட்டுட்டு clothல லாக் பண்ணிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தடவை நான் வந்து செயின் போட்டு clothல லாக் பண்ணது அடுத்த லேயரை ஜாயின் பண்றதுக்கு. ஸோ இப்போது ஒரு பீடை வச்சுட்டு பீடை லாக் பண்ணிவிட்டு கிளாத்தோட லாக் பண்ணிடலாம். தென் அகைன் இன்னொரு தடவை நான் பீடு வைக்கிறேன். பீடு வச்சுட்டு பீடை லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் இப்போது திருப்பி ஒரு தடவை செயின் போட்டுக்கலாம், கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போது. நம்மளோட ஃபஸ்ட் லேயர் 2 பீடு ஒரு தடவை செயின், 2 பீடு ஒரு தடவை செயின். ஸோ நான் வந்து கிளாத்லாக்க நான் சொல்லலை. நம்ம பீடு வச்சிட்டோம்னாலே நம்ம வந்து பீடை லாக் பண்ணிவிட்டு கிளாத்தோட லாக் பண்ணிடணும். தென் ஒரு செயினை போட்டு திருப்பி கிளாத்தில் லாக் பண்ணிடுவோம். ஸோ 2 பீடு ஒரு செயின், 2 பீடு ஒரு செயின். நம்ம ஃபுல் சாரியும் இந்த மாதிரி தான் இருக்க போது ஃபஸ்ட்டு லேயர். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பீட் வந்து உங்கள் இஷ்டம். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பீட்ஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். சிங்கிள் பீட் கூட நான் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டபுள் பீடு வச்சுருக்கேன். நீங்கள் லாங் பீடாக ஒரு பீடு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு அடுத்தது செட் எடுத்துருந்தோம் இல்லையா, அதனால் மிடிலெலாம் ஒரு செயின் தான் போடணும். அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போதும் ஒரு செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் லேயர். செகண்ட் லேயருக்கு நான் எல்லோ கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு கேப்பில் த்ரெட்டை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது திருப்பி அடுத்து பக்கத்தில் இருக்க கேப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கிறேன். இப்போது நான் 3 செயின் போட்டிருக்கேன். அந்த இடத்த பிடிச்சிட்டு திருப்பி 2 செயின் போடுறேன். ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு உள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷா 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். 3 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டாச்சா, இப்போது ஒரு பெட்டல் மாதிரி போட போகிறோம். ஸோ 3 செயின் போட்டுட்டு அந்த ட்ரிபிள் க்ரோஷா, இந்த பெட்டல் லாக்கு, பீகாட் ஸ்டிச். ஸோ இதை நம்ம பீகாட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், பெட்டல் லாக்குன்னு சொல்லுவோம். 3 செயின் போட்டு அந்த ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுருங்க, ஒரு குட்டி பெட்டல் கிடைக்கும். தென் இப்போ திருப்பி 2 செயின் போட்டுக்கோங்க. திருப்பி ட்ரிபிள் க்ரோஷாக்கு 2 தடவை சுற்றிட்டு அதே கேப், இப்போ நம்ம போகிறது எல்லாமே அதே கேப்பில் போட்டுட்ருக்கோம். ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு டிசைன் கிடச்சிருக்கும். மிடில் வந்து ஒரு பெட்டல் வந்த மாதிரி 2 பக்கமும் 2 கார்னரில் நமக்கு ஒரு டிசைன், ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டிருப்போம். இப்போது 8 செயின் போட்டுக்கிறேன். 8 செயின் போட்டுட்டு லைட்டாக டிசைனை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த 3 செயின் போட்டோம் இல்லையா, 3 செயின் போட்டுட்டு அப்புறம் 2 செயின் போட்டிருப்போம். டோட்டலாக 5 செயின் போட்டிருப்போம். அந்த 3வது செயினில் கொண்டு போய் லாக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் இப்போ நம்ம 3 செயின் போடுவோம். அடுத்தடுத்த தடவை ஃபுல்லாக நம்ம ட்ரிபிள் க்ரோஷா தான் போடுவோம். 2 பக்கமும் ட்ரிபிள் க்ரோஷா, அதாவது 3 ட்ரிபிள் க்ரோஷா, மிடில் ட்ரிபிள் க்ரோஷாவில் வந்து நமக்கு ஒரு பெட்டல் அந்த மாதிரி போடுவோம். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு இந்த மேலே இருக்க 8 செயின் கேப்பில் நம்ம வந்து பூக்கூட மாதிரி பண்ண போகிறோம், பேஸ்கட் மாதிரி. சிங்கிள் க்ரோஷா போடலாம். 6 டைம்ஸ் நான் சிங்கிள் க்ரோஷா போடுவேன். ஃபுல்லாக அந்த 8 செயின்ஸ் மேலே 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு கேப் கொடுப்பேன், லூப் மாதிரி கொடுப்பேன். 4 செயின்ஸ் போட்டுட்டு திருப்பி சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு கேப் மாதிரி இந்த 4 செயினை கொண்டு போய் அதே அந்த 8 செயினில் லாக் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ ஒரு தடவை லாக் பண்ணியாச்சு ஒரு சிங்கிள் க்ரோஷாவில். திருப்பி இன்னொரு 5 சிங்கிள் க்ரோஷா போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது 6 சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு வந்தோம். ஸோ இப்போ முடிக்கும் போதும் கிட்டத்தட்ட 6 சிங்கிள் க்ரோஷா நம்ம போடுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ 6 சிங்கிள் க்ரோஷா போட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி பேஸ்கட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும் அழகாக. இந்த டிசைன் முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் லேயர். இதே மாதிரி நம்ம அடுத்த கேப்பில் போட போகிறோம். 2 பீடுக்கு அப்புறம் நம்ம ஒரு செயின் கேப் கொடுத்தோம் இல்லையா, அந்த கேப்பில் இப்போ 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு
நடுவில் இருக்க அந்த 2 பீடை விட்டுட்டு அடுத்து வர 2 செயின் கேப்பில் நம்ம போட போகிறோம். ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. தென் 2 செயின் போட்டுக்கோங்க. திருப்பி ஒரு ட்ரிபிள் க்ரோஷாக்கு அதே கேப்புக்குள்ளே விட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷா. தென் இப்போது பெட்டல் போடணும். மிடில் வர பெட்டல் போடணும். ஸோ 3 செயின் போட்டுட்டு அந்த ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டிங்க அப்படின்னா நமக்கு மிடில் பெட்டல் கிடச்சிரும். தென் திருப்பி 2 செயின் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷா கிடச்சிரும். இப்போ 3 ட்ரிபிள் க்ரோஷா போட்டாச்சு. இப்போது 8 செயின்ஸ் போடணும். 8 செயின் போட்டுட்டு டிசைனை திருப்பி அந்த ட்ரிபிள் க்ரோஷா மேலே ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷா போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல உள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டிங்க அப்படின்னா இந்த 8 செயின் வந்து லாக் ஆகிடும். திருப்பிக்கோங்க டிசைனை. ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷா மேலே லாக் பண்ணியாச்சு. டிசைனை திருப்பிட்டு இந்த 8 ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு இந்த மாதிரி 6 டைம்ஸ் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு கேப் கொடுத்துட்டு திருப்பி 6 டைம்ஸ் போடுவோம். ஸோ இப்போ வந்து 6 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா முடித்ததுக்கப்புறம் 4 செயின் போட்டு திருப்பி ஒரு 6 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷா போடணும். இது செகண்ட் லேயர். தேர்ட் லேயர் திருப்பி நம்ம ரெட் கலரில் தான் தைக்க போகிறோம். கொஞ்சம் ஹெவியான டிசைன் தான், பட் பார்க்க அழகாக இருக்கும். லேஸ் பேட்டர்னில் இருக்கும். நம்ம இதில் குச்சு கண்டிப்பாக கட்ட போகிறோம். குச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டிக்கலாம், இல்லைன்னா ஒரே டிசைனை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் குச்சு கட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ திருப்பி 6 சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு கீழே இறங்கி வந்துடலாம். இப்போ திருப்பி 3 செயின் போட்டுட்டு அடுத்த கேப் 2 பீடுக்கு தள்ளி இருக்க கேப்பில் இதே மாதிரி டிசைனை ஃபுல்லாக செகண்ட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது திருப்பி தேர்ட் லேயர் வந்து ரெட் கலர் த்ரெட்டை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் எங்கே ஜாயின் பண்ணுறேன்னு, அந்த கூடையில் நம்ம சிங்கிள் க்ரோஷா போட ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிங்கிள் க்ரோஷா மேலே ஃபுல்லாக திருப்பி நம்ம சிங்கிள் க்ரோஷா தான் போட போகிறேன். நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷாக்குள்ளேயும் விட்டு ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷா ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு அந்த கேப்பில் 4 செயின் கேப்பில் நம்ம பெட்டல் போட போகிறோம். ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷாக்கும் உள்ளேயும் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா. கேப் நல்லா தெரியும். சிங்கிள் க்ரோஷாக்கு மேலே அடுத்த லேயரும் திருப்பி சிங்கிள் க்ரோஷா தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 6 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷா வரும். எண்டில் சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு இப்போது இந்த 4 செயின் கேப் வந்திருப்போம். ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷா போட்டாச்சு. இந்த 4 செயின் கேப்பில் நான் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கிறேன். போட்டுட்டு டபுள் க்ரோஷாக்கு சுற்றுறதுக்கு ஹைட்டை கொண்டு வரணும். அதனால் ஒரு செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷா போடுறேன். இப்போது 2 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு பாருங்கள் ஒரு பீடை வச்சிடலாம். ஒரு டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு இந்த டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு டபுள் க்ரோஷா போடுறேன். க்ராஸ் அகைன் திருப்பி ஒரு டபுள் க்ரோஷா, அதே டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு க்ராஸ் பண்ணுறேன். அகைன் ஒரு டபுள் க்ரோஷா. ஸோ 3 டைம்ஸ் வந்து அந்த டபுள் க்ரோஷாக்கு உள்ளேயே நான் வந்து போடுறேன். ஒரு குட்டி பெட்டல் மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போது 3 டபுள் க்ரோஷா முடிச்சிட்டோமா. திருப்பி இப்போ அடுத்த டபுள் க்ரோஷாவை அந்த 4 செயின்குள்ளே விட்டு அடுத்த பெட்டலுக்கு போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு பீட் வச்சுக்கிறேன். இப்போது 3 தடவை இந்த டபுள் க்ரோஷாக்குள்ளே நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். 1 டைம், செகண்ட் டைம் திருப்பி வந்து அந்த டபுள் க்ரோஷாக்கு உள்ளேயே விட்டு நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். இது தேர்ட் டைம். இது செகண்ட் பெட்டல். ஸோ ஃபஸ்ட் பெட்டல் ஒரு டபுள் க்ரோஷாக்குள்ளே 3 டபுள் க்ரோஷா, செகண்ட் டைம் டபுள் க்ரோஷாக்குள்ளே 3 டபுள் க்ரோஷா. இப்போ தேர்ட் டைம் ஒரு டபுள் க்ரோஷா போட்டுட்டு
அதாவது 4 செயின்குள்ளே போட்டுட்டு 2 செயின் போட்டு பீடை வச்சுட்டு 3 தடவை டபுள் க்ரோஷா க்ராஸ் பண்ணணும். இந்த டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு டபுள் க்ரோஷா போடலாம். ஸோ இப்போ 3 டைம்ஸ் நம்ம போட்டாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சிங்கிள் க்ரோஷாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அதனால் திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். அதே கேப்பில் அந்த 4 செயின் கேப்பில் சிங்கிள் க்ரோஷா போட்டோன்னா அழகாக டிசைன் போய் லாக் ஆகிடும். இங்கே பாருங்கள் 3 அழகாக ஒரு பெட்டல் கிடைக்கும், ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது கீழே இறங்கி வர்றதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு வந்துடலாம். 6 தடவை நம்ம சிங்கிள் க்ரோஷா போடுவோம். கீழே வரைக்கும் சிங்கிள் க்ரோஷா. ஸோ ஸ்டார்ட் பண்ணி மேலே போகிற வரைக்கும் சிங்கிள் க்ரோஷா போட்டோம். அந்த 6 சிங்கிள் க்ரோஷாக்கு மேலேயும் திருப்பி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போதும் அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷா போடுறோம். மிடில் 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரே ஒரு தடவை மட்டும் சிங்கிள் க்ரோஷா போடுவோம். மிடில் 3 செயின் போட்ட இடத்துல ஒரே ஒரு தடவை மட்டும் சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு அடுத்த டிசைனுக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் டிசைனில் திருப்பி சிங்கிள் க்ரோஷா போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து குச்சு கட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு டிசைனில் வந்து மேலே அந்த 4 செயின் கேப்பில் வந்து நான் பெட்டல் போட்டேன். இப்போ போடுற இந்த டிசைனில் வந்து நான் வந்து குச்சு கட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ அந்த 4 செயின் கேப்பில் 5 டைம்ஸ் நான் வந்து சிங்கிள் க்ரோஷா தான் போட போகிறேன். ஃபுல்லாக 1 2 3 4 தென் 5 டைம்ஸும் நான் சிங்கிள் க்ரோஷா தான் போட்டிருக்கேன். திருப்பி கீழே இறங்கிட்டு வந்துடுவேன் சிங்கிள் க்ரோஷாவில். இப்போது இந்த இடம் வந்து நான் குச்சு கட்டுறதுக்கான ஸ்பேஸ். உங்களுக்கு குச்சு வேண்டாம் அப்படின்னா இதே மாதிரி பெட்டலை நீங்கள் திருப்பி கன்டினியூ பண்ணிக்கலாம். போன தடவை நம்ம போட்ட பெட்டலை நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். குட்டி பெட்டல் இது ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு மிடில் அந்த 3 செயின் கேப்பில் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டு அடுத்த டிசைனுக்கு போயிடலாம். பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம ஃபுல் டிசைன் 3rd லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த டிசைன். நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு தொங்கும். இந்த பாருங்கள் குட்டி குட்டி பெட்டல்ஸ் போட்டு நல்லா எல்லோ அண்ட் ரெட் கலரில் டிசைன் வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு 2 பீடுக்கு பதில் நீங்கள் சிங்கிள் பீடாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி குட்டி பெட்டல்ஸ் ஒரே லேயரில். இதில் நம்ம அந்த மிடில் இருக்க கேப்பில் வந்து நம்ம குச்சு கட்டிடலாம். 150 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக உங்களுக்கு 300 ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். குச்சுவில் நல்லா அடர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு குச்சு. பாருங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது டிசைனோட நம்ம மீட் பண்ணலாம். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.